அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் நம்ம விவசாய நண்பர் தோட்டத்தில் இருக்கிறோம். நம்ம விவசாய நண்பர் மற்றும் முத்துக்குமார் சார் இந்த அனலுக்கு வரவேற்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வேல்சாமி சார் இங்கே வெள்ளமை பண்ணியிருக்காருல்ல சார். அந்த வெள்ளாமைக்கு நீங்கள் எத்தனை வாட்டி டாக்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க, சாருக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது சரிங்க சார் என்பதன் மூலமாக தெளிவாக அனைத்து விவசாய நண்பர்களும் தெரிகிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் சார். ஓகே சார். விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய கொத்துக்காடுங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா வேலுச்சாமி. தொடர்ந்து நம்ம ஒரு 2-3 டைம் அண்ணனுக்கு வீடியோ போட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ போட்டிருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, இன்னைக்கு இந்த செடிக்கு 45 நாள் தாண்டிருச்சு. இதில் என்ன ஸ்பெஷல்னா, 45 நாளில் 1 ml கூட கெமிக்கல் ரசாயனம்ங்கிறது பூச்சி மருந்துங்கிறது இந்த செடிக்கு பயன்படுத்தலை. ஆமாம், இதுதான் அது பயன்படுத்தாம இருந்தாலுமே கூட இந்த செடியில எந்த பூச்சி தாக்குதலுமே இல்ல. அதன் எதன் மூலியமாக ஒரு செடிக்கு இந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் இல்லாம இந்த அளவுக்கு ஆரோக்கியமா வருது அப்படிங்கிறது நாம இன்னைக்கு விவசாயி கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம டாக்டர் சார் இந்த செடிக்கு 2 டைம் கொடுத்துருக்குறேங்க. இப்போ கொடுத்ததுல இவ்வளவு வருஷம் நீங்க பாவக்காய் தொடர்ந்து கொடி வகை பயிர்கள் நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இத்தனை வருஷம் பண்ணுக்குன்னு இந்த வருஷம் டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த பாவக்காய் செடி எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்குது? நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க. கெமிக்கல் யூஸ் பண்ண வரைக்கும் சில நேரத்துல கிளைமேட் இதனால வைரஸ் வரும், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வழியில செடி பாதிப்பு இருக்குங்க. இப்போதைக்கு அந்த பாதிப்புங்கிறது நாங்கள் செடி இது வரைக்கும் நாங்கள் இந்த செடியுமே ரிமூவ் பண்ணல. இருக்கிற செடி நாங்கள் அடர் நடவா தான் போட்டோம். ஃபர்ஸ்ட்ல நான் நடவு பண்ணும்போது அடர் நடவா தான் பண்ணணும். செடி புடுங்குற மாதிரி தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாதிப்பு வரைக்கும் எதுவும் செடியுமே நாங்கள் புடுங்கலின்னு வைங்குவேன். இந்த பாவக்காய் இதுல எத்தனை வருஷம் அனுபவம் சார்? எனக்கு 3 வருஷம் அனுபவம். 3 வருஷம். இந்த 3 வருஷம் அனுபவம் இது 4வது வருஷம். இது 4வது. அந்த 3வது வருஷம் அனுபவத்துக்குமே இந்த 4வது வருஷத்துல இந்த அனுபவம் என்ன மாற்றம் இருக்கு? 3வது அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் மருந்து நாங்கள் கொடுத்தாகணும். வாரத்துக்கு 2 டைம் ஒரு டைம் கொடுத்தாகணும். கன்ஃபார்ம் ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து தான் நாங்கள். அப்போ இப்போ எத்தனை நாள் செடி இது? இது 45 நாள் ஆச்சு. இப்போ 45 நாள் செடிக்கு இப்போ எந்த விதமான பூச்சி மருந்தோ நோய்க்காக மருந்தோ அடிக்கல. அப்போ 45 நாள்ல எத்தனை மருந்து அடிச்சிருக்க வேண்டியது இந்த கெமிக்கல்ஸ்ல? 45 நாள் கணக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு எப்படி போட்டாலும் வாரத்துக்கு ஒரு மருந்துனால வாரத்துக்கு மாசத்துக்கு 4 மருந்துங்க. ஓகே. அப்போ ஒரு 10 தடவை அடிச்சிருப்பேங்க. 10 டைம். அப்போ 10 வாட்டி மருந்து அடிச்சிருந்தா சார் இந்த செடியோட ஆரோக்கியம் என்ன ஆயிருக்கும்? அது ஆரோக்கியம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க. கம்மி தான். அப்போ அடிச்சுட்டே இருந்தாலும் நம்ம செடிக்கு என்னென்ன பாதிப்பு இருந்தது? திருப்பி ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு இருக்கு. நாங்க அந்த பாதிப்பு மருந்து அடிச்சுட்டு தான் இருப்போங்க. அப்போ ஓகே. இப்போ அந்த பாதிப்பு ஒரு பாதிப்பு நாங்க மருந்து அடிப்போம், திருப்பி பார்த்தா வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு மருந்து அடிப்போம். இப்படியே மாத்தி ரொட்டேஷனா போயிட்டே இருக்குங்க. ஆனா பாதிப்புல இருந்து வெளியே வரல. ஆனா இந்த வாட்டி 4வது வருஷம் அனுபவத்துல டாக்டர் சைல 2 வாட்டி 45 நாள்ல 2 வாட்டி பயன்படுத்தி இருக்கிறோம். இப்போ அந்த பாதிப்பு இருக்குதா? இல்லைங்க, பாதிப்பு இல்ல. வளர்ச்சி எப்படி இருக்கும் சார்? வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்போ அந்த ரசாயன முறையில பண்ணும்போது ஒரு 45 நாள் ஒரு 10 வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். 10 வாட்டிக்கு எவ்வளவு செலவாயிட்டு இருந்தோம் சார்? ஒரு ட்ரிப்புக்கு எப்படின்னா 1000 செலவாயிரும் சார். அப்ப நான் 10 வாட்டிக்கு 10,000 செலவாயிரும். இப்போ டாக்ஸைல் பயன்படுத்தி இருக்கிறதுனால 10 வாட்டிக்கு 10,000 லாபமா? லாபம் தான். ஓகே. அப்போ எப்போ இந்த மாசம் டிசம்பர் 31ஆம் தேதி இன்னைக்கு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2025 2025வது வருஷம் கடைசி நாள். கடைசி நாள் இல்லைங்களா சார்? ஆனா எந்த விதமான பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ இல்லைங்களா சார்? இதை பார்த்துட்டு சார் அனைத்து விவசாய நண்பர்களும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இது டாக்டர் சொல்லி தாராளமா யூஸ் பண்ணலாங்கிறது என்னுடைய இதுங்க. விவசாயி கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணலாம். எந்த விதமான மாற்றம் கிடையாதுங்க. இப்ப என்னன்னா சார், நம்ம தொடர்ந்து பூச்சி தாக்குதலுக்கு மருந்து தெளிக்கிறோம், தேவை இருந்துச்சு. இன்னைக்கு டாக்டர் சாயில் கொடுக்கும்போது பூச்சி தாக்குதல்ங்கிறதே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப குறைவு, கம்மி. அதாவது ஒரு லீப்ல நம்ம ட்ரிப்ஸ் மைட்ஸோ எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் இல்ல. அதனால இந்த மருந்து தெளிக்க வேண்டிய அவசியம் விவசாயிக்கு ஏற்படல. அதனால டைமிங் மிச்சம். ஆமா, விவசாயிக்கு அந்த மன உளைச்சல் இந்த மருந்து அடிக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணுங்கிற ஒரு இது இல்ல. ஒரு ரிலீஃபா வேலை செய்யறீங்களா தோட்டத்துல? ஆமா, ஒரு அந்த மன திருப்தி அந்த உள்ள பார்த்தோம்னால அந்த திருப்தி இருக்கு. நம்ம நேத்து கூட வீடியோல சொல்லியிருந்தோம், ஒரு விவசாயி மண்ணுல வேலை செய்யும் போது அந்த பயிரை பார்க்கும்போது விவசாயிக்கு வேலை செய்ய தோணணும். ஏதாவது நோய் பாதிப்பு ஏற்படும் போதும் பாத்தீங்கன்னா, பூச்சி தொல்லை ஏற்படும் போது தொடர்ந்து விவசாயிகள் இன்னைக்கு தொடர்ந்து மருந்துகள் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அடிச்சாலுமே கண்ட்ரோலான பாடு இல்ல. தொடர்ந்து அந்த வேலையை செய்ய வேண்டிய இருக்குது. எதுக்கு மருந்து அடிச்சிருப்ப திருப்பி பார்த்தா நாளைக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கு மருந்து அடிப்ப திருப்பி அதுக்கப்புறமா வேற ஒன்று வரும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இப்போ நீங்க இந்த 45 நாள்ல சார் நீங்க என்னென்ன பண்ணீங்க தோட்டத்துல?
ஒரு வேலைன்னு சொல்லி என்னதான் பண்ணீங்க? இதுக்கு வேலைன்னு வந்து நான் மருந்து அடிக்கலைங்க. சரிங்க. அந்த ஒண்ணுதான் இந்த மருந்து அடிக்காத வேலை ஒண்ணுதான் மெயினுங்க. அந்த வேலை இந்த வேலை வந்து எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்து பந்தல் விவசாயம் பண்றோம் எல்லா விவசாயிக்குமே தெரியுங்க. அது இந்த மருந்து என்ன அடிக்கணும், எப்படி எந்த டைம்ல வந்து மருந்து அடிக்கணும், என்ன பண்ணணும் பார்த்துட்டே தான் இருந்தாகணுங்க. இப்ப சார் மேல டைம் பார்த்துட்டு இருக்கணும். சரி, இப்ப மேல வந்து பூச்சி தாக்குதல் வரல. இந்த செடிக்கு வந்து வேர்கள்ல என்னென்ன விதமான நோய்கள் வரும்? வேறல வந்து அவ்வளவு பெருசா எங்களுக்கு வந்து நம்மளோட பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. வரும். இப்ப ஏதாவது அந்த மாதிரி இல்லைங்க. ரூட்டோட வளர்ச்சி எப்படி நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ரூட்டோட வளர்ச்சி நல்லா இருக்குது. இந்த கிரீனரியும் பாத்தீங்கன்னா கிளி பச்சை கலர்ல இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் நாம டாக்டர் சாயல் மூலியமா என்ன சொல்றோம்னா பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை, ரசாயனத்தன்மைன்னு சொல்றோம். இப்ப நாம அன்னைக்கு ஸ்டார்டிங்லயே பறிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சொல்ல போனா இதுக்கு வந்து நாங்க கீழே அடியோரமா வந்து சொல்ல போச்சுனால இப்ப வந்து 2-3 டைம் நாங்க ஏதோ ஒரு கொடுத்துட்டு இருந்திருப்போங்க. இப்ப வரைக்கும் அடியோரம் பாத்தீங்கன்னா 20 கிலோ ஒரு அரை மூட்டை, 20 கிலோ ஒரு அரை ஏக்கருக்கு வந்து அரை மூட்டை 20 கிலோ மட்டும் தான் வச்சு கோதி போட்டுருக்காங்க. எவ்வளவு குறைந்த அளவுக்கு போட்டிருக்கீங்க? உரம் வந்து ஒரு அரை மூட்டை தான் போட்டிருக்கோம். ஒரு 25 கிலோ உரம் தான் கொடுத்துட்டு இருந்தீங்க இது வரைக்கும். இதுக்கு மேல எப்படி ஒரு மூட்டை 2 டைம் உரம் கொடுத்துருவாங்க. அப்ப டோட்டல் ஒரு 3 மூட்டை கொடுத்துருப்பீங்க. ஒரு 2 மூட்டை கடைசி ஒரு 2 மூட்டை கட்டியா போகும். அப்போ அரை மூட்டை தான் காலையா இருக்குது. 100 கிலோவில அது இது வரைக்கும் உரமே வந்து நாங்க கம்மியா தான் கொடுத்துருக்கோம். அப்போ 75% உரமே வந்து கம்மியா கொடுத்து இந்த growth வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு அந்த பச்சை அப்படியே தான் இருக்கு. அரை மூட்டை கொடுத்தாலுமே 2 மூட்டை கொடுத்ததுக்கான growth and Growth development இருக்குது. அப்போ 100 கிலோ கொடுக்குற இடத்துல 25 கிலோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 25% தான் செலவு இல்லைங்களா சார்? அப்போ உர செலவு 25%. உரச்செலவும் குறையுது. விவசாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌதிகம், உயிரியல், ரசாயனம் இருக்கும்போது உரச்செலவு ஒண்ணு குறையுது. நோய் பாதிப்பு மிக 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 கம்மி. பூச்சி தாக்குதலும் வந்து ரொம்ப 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 குறைவு. ப்ரொடக்ஷன்ங்கிறது வந்து சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஃப்ளவர் செட்டிங், காய் பிடிக்கிறது எல்லாமே அட்டகாசமா இருக்குது. இப்ப இந்த பௌதிக தன்மை, உயிரியல் தன்மை, ரசாயன தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தன்மைகள் வந்து மண்ணுல சரியா இயங்கும் போது பாத்தீங்கன்னா விவசாயி வந்து ஒரு குறைவான உரச்செலவுல தேவை இருந்தா உரம் எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு தேவைக்கேற்ப கொடுத்துட்டு மத்த செலவுகளை வந்து பூச்சி தாக்குதல், இந்த நோய் தாக்குதலுக்கு உண்டான செலவுகளை வந்து விவசாயி குறைச்சிக்கலாம். டாக்டர் மூலியமா கண்டிப்பா முடியுங்களா? முடியாது. சொல்லுங்க. முடியும். கண்டிப்பா முடியும். அப்போ விவசாய வேலை பண்ணிருக்கேன், நான் பண்ணங்காட்டி தான் நான் சொல்றேன். இல்ல நான் சொல்ல முடியாது. கண்டிப்பாங்க சார். இப்போ இந்த 45 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மருக்கு ஒரு 7-8 டைம் அடிக்க வேண்டிய பூச்சி மருந்தினுடைய பணம் மிச்சமா இருக்குது. ஒரு 75% வந்து உரத்தினுடைய செலவு வந்து விவசாயிக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்குது. இன்னொன்னு என்னன்னா இந்த மண் அப்படிங்கிற வந்து இது நம்ம தாயாட்ட தானே, தாய் மண்ணுன்னு தான் சொல்லணும். இந்த தாய் மண்ணுக்கு எந்த ஒரு ரசாயனமும் கொடுக்கல. அப்ப அந்த மன திருப்தி டாக்டர் சைல் கொடுக்குதா இல்லீங்களா? கண்டிப்பா கொடுக்கும். நம்ம அம்மாவுக்கு விஷம் கொடுத்த மாதிரி தான் பூமி தாய்க்கு விஷம் கொடுக்கும்போது இன்னைக்கு சூழ்நிலை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இனிமேல் டாக்டர் சைல் இருக்கும்போது அதை பண்ண வேண்டிய தேவை இருக்கா? தேவையில்லை. 100% சொல்லலாம். 100% சொல்லலாம். ஓகே சார். எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து டாக்டர் சாயல் மூலயமா விவசாயம் பண்ணும்போது 31/12/2025 இன்னைக்கு டேட்டுக்கு எழுதி வச்சுக்கோங்க. 1/1/2026 இருந்து எல்லா விவசாயிகளும் ஒரு சபதம் எடுத்து நம்ம வந்து நம்ம பூமி தாய்க்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷமில்லாத ஒரு விவசாயத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து விவசாயி எல்லாருமே யோசிச்சு அடுத்த நாளையிலிருந்து 1/1/2026 இருந்து எல்லா விவசாயிகளுமே இந்த விவசாயத்தின் மேல கொஞ்சம் விழிப்புணர்வா அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம மண்ணை வந்து ஒரு விஷமில்லாத மண்ணா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து விஷம் இல்லாததா நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சாயல் மூலியமாக, மைக்ரோபி அக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் மூலியமாக, நம்ம மேனேஜர் சார் மகதேவப்பா சார் மூலியமாக, நம்ம சுரேஷ் சார் மூலமாக, நம்ம வேலுசாமி சார் மூலமாக, என் மூலமாக அனைத்து விவசாயிகளின் சார்பாக உங்களை எல்லாத்தையும் வந்து நாங்க ரொம்ப கேட்டுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார்.